அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குர்ஆனில் உள்ள வினை சொற்களை மாத்திரம், பெயர் சொற்கள் தனியாக இருக்குது. அது ஒரு இது முடிஞ்சோன்னா அது பெயர் சொற்களாக உங்களுக்கு என்ன செய்வோம், தனியாக சொல்லுவோம். அப்போ குர்ஆனில் உள்ள வினைச்சொல் பெயர் சொல்லலாம் தெரிஞ்சிருச்சுன்னா வாக்கியத்தை உண்டாக்கி நீங்களும் அணிஞ்சிடலாம், கொண்டு போயிடலாம். அதனால் இந்த குர்ஆனில் உள்ள வினை சொற்களை என்ன செய்கிறோம், முள் போட்டு வர்றோம். அந்த தொடரில் ஜாம என்கிறத சென்ற வாரத்தில் கடைசியாக பார்த்தோம். அடுத்தது ஹலஃப. ஹலஃபன்னா ஹேலாமு ஃபே. ஹலஃப என்று சொன்னால் சத்தியம் செய்தான். ஹலஃபன்னா என்னது? யஹலிஃபு, சத்தியம் செய்வான். யஹலிஃபூன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லும்போது குர்ஆனில் இந்த ஹலஃபை நிறைய வருது. லா தஹலிஃபு, நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். பி ஆபாயிக்கும், உங்கள் தகப்பன்மாரோ மேலே சத்தியம் செய்யாதீங்க. இதெல்லாம் ஹதீஸு. மன் ஹலஃப பி கைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு யார் சத்தியம் செய்கிறானோ அது ஹலஃப, ஹதீஸு. அப்போ இந்த ஹதீஸில் குர்ஆனில் ஹலஃபங்கிற வார்த்தை நிறைய வருது. ஹலஃபன்னா சத்தியம் செய்கிறது. சத்தியம் செய்கிறதுன்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்வதாக அல்லாவை இழுத்து பேசினா தான் சத்தியங்கிறது. அல்லா மேலே சத்தியமாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்வதற்கு பேர் என்னது? ஹலஃப. அடுத்தது சல்லம. இந்த சல்லம என்று சொன்னால் சலாமத்தெல்லாம் சொல்கிறீங்கல்ல, சலிம என்று சொன்னால் எந்த குறைகளும் இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். சலாமத்தாக இருக்கிறான்னு சொல்கிறோம்ல, அதை ஃபஅல சல்லமன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் பாதுகாத்தான், குறைகள் வராமல் பாதுகாத்தான். ஒரு 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 வீட்டை நிர்வாகம் பண்ணுறான், சல்லம, அந்த வீட்டை நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு சொல்லுவாங்க. அது அதே நேரத்தில் மார்க்க ரீதியாக சில சொற்கள் வரும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சலான் சொல்லுவாங்கிற அர்த்தத்துக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. சல்லமன்னா என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் சல்லம. நான் அவன் சல்லம் து அலைஹி, அலா வந்துடுறதில்ல, சல்லம் து, அவன் மீது சலாம் சொன்னேன். சலாம் சொன்னேன்டா என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னேன். அப்போ சல்லமங்க வார்த்தைக்கு டைரெக்டாக அர்த்தம் பாதுகாத்தாண்டு இருந்தாலும் நம்ம இஸ்லாமிய வழக்கத்தில் சல்லம எதுக்கு பயன்படுத்தப்படும்னா சலாம் சொல்லுவது. யாய் உள்ளதின் ஆமனும், நம்பிக்கை கொண்ட மக்களை, சல்லிமு, நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அலைஹி, முகமது நபியின் மீது என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கள். சல்லிமு, தஸ்லீமான்னு வரும்ல. அப்போ சல்லிமு என்றால் சலாம் சொல்கிறது. இப்போ சல்லமங்கிற வார்த்தைக்கு பாதுகாத்தான்கிற அர்த்தம் இருந்தாலும் அது ரொம்ப அரிதாக குறைவாகத்தான் வரும். இப்போ இஸ்லாமியர்களுடைய பழக்கத்தில் இந்த சல்லமை எதுக்கு வரும்னு கேட்டால், எனக்கு அவர் சொல்லான்னு சொன்னார், இவர் எனக்கு சொல்லான்னு சொன்னார், நீ அவருக்கு போய் சலான்னு சொல்லு, இந்த ஆளுக்கு சலான் சொல்லாத அப்படின்லாம் சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா சல்லமங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. லாத்து சல்லிமு, நீங்கள் சலாம் சொல்லாதீர்கள், இந்நாளுக்கு சலாம் சொல்லாதீர்கள். சல்லிம் அலைஹி, அவர் மீது சலாம் சொல்லு, இப்படிங்கிறதுக்கெலாம் என்ன செய்வாங்க. அப்போ சல்லமங்கிறதுக்கு பாதுகாத்தான்ங்கிறது ஒரு அகராதி அர்த்தமாக இருந்தாலும் முஸ்லீம்களுடைய வழக்கத்தில் இந்த சல்லமை எதுக்கு தான் பயன்படுத்துவாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் இல்லை, சலாமுன் அலைக்குன்னு சொன்னாலும் சரி தான், சலாமுன்னு மட்டும் சொன்னாலும் சரி தான். ஒருவருக்காக முகமன் சொல்வது. சல்லமன்னு என்ன அர்த்தம்? ஒருவருக்காக வேண்டி முகமன் சொல்லுவோம் இல்லையா, இந்த சலாம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, அதுக்கும் சல்லமன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷஜர, ஷஜருண்டு ஒரு பெயர் சொல் இருக்குது, அதுக்கு மரம்னு அர்த்தம். இது பெயர் சொல் இல்லை, இது ஒரு வினை சொல். ஷஜரங்கிறது வினை சொல். இது ஷஜர் என்று சொன்னால் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரிவினை, இவனும் அவனுக்கு மத்தியில் ஷஜர பைனஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டது, பிரிந்தான், அந்த அர்த்தத்துக்கு என்ன செய்வாங்க. ஷஜரங்கிறது வினை சொல்ல வரும்போது அப்படி வரேன். ஷஜருன் என்று பெயர் சொல் இருக்கிறது, அதுக்கு மரம்னு அர்த்தம். சரியா, அது பெயர் சொல் பாடத்தை அதில் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நஃபர என்கிற வார்த்தைக்கு புறப்படுறது. ஒரு இடத்துல இருக்காமல் புறப்பட்டு போகிறது. அது போருக்கு புறப்பட்டு போகலாம், சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி புறப்பட்டு போகலாம், கல்வி கற்பதற்காக வேண்டி புறப்பட்டு போகலாம், பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக வேண்டி புறப்பட்டு போகலாம். நஃபர, புறப்பட்டான், அதுக்கு அர்த்தம்.
ஆனால் நஃபரங்கிறதுக்கு வெறுத்தான்கிற அர்த்தம் இருக்குது. இவனை வெறுத்தான், அவனை வெறுத்தாண்டு நஃப்ரத்துங்கிறாங்களே, நஃப்ரத்துனா வெறுப்பு, அந்த அர்த்தமும் நஃபரவுக்கு இருக்கிறது. அது ரொம்ப குறைவாக அரிதாக வரும். ஆனால் எங்கே புறப்பட்டான் அர்த்தம் செய்வது, எங்கே வெறுத்தான் அர்த்தம் செய்வது என்பது வாக்கியத்தில் வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதே மாதிரி அன்அம, நஅம என்பதில் இருந்து அஃஅல, அன்அம, அன்அம என்று சொன்னால் அருள் செய்தான். நியமத்துங்கிறோம்ல, நஅம உள்ளது நியமத்து, அல்லாஹ்வுடைய நியமத்து என்று சொல்கிறோம்ல, அது நஅம என்பதனுடைய மஸ்தர் தான் நியமத்து. நஅம என்பதனுடைய அஃஅல வசன் தான் அன்அம. அன்அமண்ட அருள் செய்தான். அல்லதீன அன்அம்த அலைஹிம், அன்அம்த நீ அருள் செய்தாய். அல்லாஹ்வை நோக்கி பேசும் பொழுது ஸிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த அன்அம்தங்கிறோம்ல, அது இந்த அன்அமவுடைய முன்னிலை ஒருமை. அன்அம அன்அம அன்னமு அன்னாமத்த அன்னாமத்த அன்னாம்னா அன்னம்த. அப்போ அன்னம்த அந்த மாதிரிலாம் வருதில்ல. அன்னம்தன்னா நியமத்து செய்தான், அருள் செய்தான், அருட்கொடை அளித்தான், அந்த வார்த்தைக்கு அன்னாமங்கிறது வரும். இது நிறைய குர்ஆனில் அதிகமாக வரக்கூடிய சொல்லில் இது ஒரு சொல்லு. அது மாதிரி பரஸ, பரசன்னா வெளியேறினான். பரசன்னா வெளியே போகிறது, வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கும் பரசன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். பரசன்னா வெளியேறினான். அதே மாதிரி கல்லஃபன்னு சொன்னால் சிரமம் கொடுக்கறது. ஒரு ஆளுக்கு போய் ஒரு காரியம் செய்யறதுக்கு செய்டா அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறோம்ல, ஒரு சிரமம் கொடுக்கறது, ஒரு செயலை செய்யுமாறு சிரமம் கொடுப்பதற்கு கல்லஃப. குர்ஆனில் கூட வருது, லா யு கல்லிஃபுல்லாஹு, அல்லாஹ் சிரமம் கொடுக்க மாட்டான். இந்த கல்லஃபவுக்கு வருங்காலம் யு கல்லிஃபு, லா போட்டிங்கன்னா எதிர்மறை. லா யு கல்லிஃபுல்லாஹு நஃப்சன், எந்த நஃப்ஸுக்கும் அல்லாஹ் சிரமம் தரமாட்டான். இல்லா உசாஹா, சக்திக்கு உட்பட்டு. அந்த மாதிரி வரும்போது இந்த கல்லஃபங்கிறதுல வரக்கூடிய சொல்லு தான் அது. இப்போ கல்லஃபன்னா என்ன, கஷ்டம் கொடுக்குறது, கஷ்டம் கொடுத்தான், சிரமம் கொடுத்தான். உத்தரவு போடுவான் அல்லாஹ், போட்டாலும் உங்களுக்கு சிரமமில்லாத முறையில் செய்யக்கூடிய வகையில் தான் அந்த உத்தரவுகள்லாம் இருக்கும். அப்போ கல்லஃபன்னா என்னது, சிரமம் கொடுத்தான். அடுத்தது ஹர்ரலன்னு சொன்னால் ஒரு செயலை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுறது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறான்னா அதுக்கு ஹர்ரல் தூ அரல் இல்மி, கல்வி கற்கிறதுக்கு நான் ஆர்வம் ஊட்டினேன் அப்படின்னு சொல்லி வர்றது. அல்லது சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இல்லாமல் இருக்கானா ஹர்ரல் தரல் கசுபி, சம்பாதிடான்னு ஆர்வம் ஊட்டி அதனுடைய லாபம், அதனுடைய நன்மை தீமையெல்லாம் புரிய வச்சு போட போய் சம்பாதிச்சானா எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியும், இப்படி சொல்கிறோம்ல. அதுக்கு பேர் என்னது, ஹர்ரலன்னு சொன்னால் ஒரு செயலை செய்வதற்கு அதில் என்னென்னலாம் நன்மை கிடைக்குன்னு சொன்னால் தானே ஆர்வம் ஊட்டுறது. அதில் உள்ள நான் சாதகத்தையெல்லாம் சொல்லி இவ்வளோ இருக்குது, விட்டுறாத, நீ படிச்சுன்னா இப்படி இப்படிலாம் வருவ, நீ வியாபாரம் பண்ணால் அப்படி இப்படிலாம் வருவ, நீ தொழில் பண்ணால் இப்படி இப்படிலாம் வருவ அப்படின்னு சொல்லி விளையாட்டில் ஈடுபட்டு அப்படி வருவன்னு ஒரு செயலில் ஒரு காரியத்தில் செய்ய ஆர்வம் ஊட்டுறதுக்கு ஹர்ரில் மூமினீன, ஹர்ரளவுக்கு அமர் ஹர்ரில், நீ ஆர்வம் ஊட்டுவாயாக, அல் மூமினீன, மூமின்களுக்கு ஆர்வம் ஊட்டுவாயாக, அல் கித்தால், போர் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுவாயாக. எதிரி அடிக்க வந்துக்கிட்டு இருக்கிறான், உட்காந்துருந்தால் கதை சரியாக வருமா? அதனால் எதிரிகள் நம்ம நாட்டை தாக்க வந்தார்கள்னு சொன்னால் போர் செய்வதற்கு ஹர்ரில், ஆர்வம் மூட்டுன்னு குர்ஆனில் என்ன செய்யுது வருகிறது. ஹர்ரல, போருக்கு ஆர்வம் மூட்டுறது, அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி ஷஃபான்னு சொன்னால் ரெக்கமெண்ட், அதாவது பரிந்துரை செய்வது. ஷஃபாத்துன்னெலாம் சொல்கிறாங்க, இதில் உள்ளது தான். ரசூல்லா பரிந்துரை பேசுவாங்க, ஷபாத் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த இந்த ஷஃபா என்பதில் ஷஃபாவுடைய மஸ்தர் தான் ஷஃபாத்து. மஸ்தர் தான் பல மாதிரி வரும்னு சொன்னோமே, 3 எழுத்து சொற்களுக்கு மஸ்தர் பல விதமாக வரும். இப்போ ஷஃபாவுடைய மஸ்தர் ஷஃபாத்து. அப்போ ஷஃபான்னு சொன்னால் பரிந்துரை. இது மறுமைக்கு மட்டும் உள்ளது கிடையாது, மறுமைக்கும் சொல்கிறது ஷஃபாத்து. எனக்கு ஒரு வேலை வேணும், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் என்னை பற்றி என்ன செய்கிறீங்க, ஒரு ஆள்கிட்ட சொல்லி இவருக்கு வேலை கொடுக்கலாம், நல்ல ஆள் தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஷஃபாத் பண்ணுறீங்க. வணங்குதா? ஒமை ஷஃபாத்தன் ஹசனத்தன், யார் ஒரு அழகான பரிந்துரை செய்கிறானோ எக்குல்லஹு கிஃபுலும் மின்ஹா, அதில் அவனுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். கெட்டதுக்கு பரிந்துரை செஞ்சால் அதில் ஒரு பங்கு கிடைக்குன்னு நல்லா சொல்கிறாங்களா. யேசுஃபாங்கிறது யார் வேணாலும் செய்யலாம். பரிந்துரைங்கிறது அதாவது ஒருத்தனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா பரிந்துரை செய்யலாம். ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவருக்கு பரிந்துரை செய்யல, கொடுக்கலாம், நல்லா தான், இப்படி சொல்கிறோம்ல.
இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஷஃபான்னா பரிந்துரை செய்தான். அது மாதிரி வஜத வஜத என்று சொன்னால் பெற்றுக்கொள்வது. ஒன்றை வந்து என்ன செய்கிறது, பெற்றுக்கொள்வதுன்னா ஒருத்தர் தருவதை பெற்றுக்கொள்வது இல்லை. அதான் நான் உங்களை தர்றேன் அதை பெற்றுக்கொள்வது இல்லை, அதுக்கு வஜதன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக கிடைக்கிறது, உங்களுக்காக என்ன செய்கிறது, ஒன்று கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் வஜத்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வஜதன்னா பெற்றுக்கொண்டான், உணர்ந்தான்ங்கிறதுக்கு வரும். வஜத்து ஃபி நப்சி, நப்சின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா உணர்றதாயிரும். வஜத்து ஃபி நப்சி, என் நப்சில் வந்து ஹிஃபத்தன் ஒரு லேசாக இருக்கிற மாதிரி நான் உணர்றேன், சித்தத்தன் கஷ்டமாக இருக்கிற மாதிரி உணர்றேன். இப்போ நம்முடைய உடல்நிலையை பற்றி நம்மளே உணர்வு ஃபீலிங், அந்த ஃபீலிங் பண்ணுறதுக்கு பேரும் வஜத. வஜதன்னு சொன்னால் நம்ம உடல்நலனை பற்றி நமக்கு ஏற்படக்கூடிய ஃபீலிங் இருக்கிற அந்த உணர்வு, அந்த உணர்வுக்கும் வஜதன்னு சொல்லுவாங்க. ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கும் பேர் என்ன செய்கிறது, வஜதன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அசலை என்பதில் இருந்து அசலைன்னு சொன்னால் ஒன்றை வந்து நீக்கிறது. ஒரு மதரசாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா இன்னோட ஒன்று நீக்கிறேன் போ அப்படின்ட்டு ஒரு மாணவனை நீக்கினீங்கன்னு வைங்க, அது வந்து அசலை. அதில் வந்து இஃப்தாலுன்னு மாற்றினீங்கன்னா எழுத்தசல்னா அவனை விலகிறது. எழுத்தசலன்னா விலகி கொண்டான். ஒரு சபையிலேருந்து, ஒரு மதரசாவிலேருந்து, ஒரு கட்சியிலேருந்து, ஒரு இயக்கத்திலேருந்து விலகிறான்னு சொன்னால் ஏத்தசல் தூ நான் விலகி கொண்டேன், மின்க உன்னை விட்டு நான் விலகி கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, எழுத்தசல என்கிற வார்த்தையை போடுவாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து கஃபஃப அப்படி சொல்லக்கூடாதுங்கிறனால கஃபஃப அதனுடைய அசலு, அப்படி சொல்லக்கூடாது. ஷத்துடைய இதுகாமுடைய சட்ட பிரகாரம் கஃபன்னா தடுத்து கொண்டான். கஃபன்னா என்ன செய்கிறது, தனக்குத்தானே தடுத்து கொள்வது. நம்ம இதை தொடக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று தடுத்து கொள்வது. என்னதுக்கு பேர் என்னது, கஃப. இது அடுத்த ஆளை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய வரும். உங்களை வந்து ஒருத்தன் அடிக்க வர்றான், நான் போய் அவனை பிடிக்கிறேன், நான் தடுக்கிறேன் அவனை. உங்களை ஒருத்தன் அடிக்க வரும்போது நான் போய் ஒரு பிடிச்சேன்னு சொன்னால் கஃபப்து செய்த பிடிச்சேன், உன்னை அடிக்க விடாமல், அந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன செய்யணும் வந்து கஃபப்தான் பனி இஸ்ராயல் உன்னை கொல்ல வரும்போது அது கொல்ல விடாமல் உன்னை தடுத்தேன்னு நல்லா சொல்கிறான். அது மாதிரி ஈசா நபிக்கு சொல்லும்போது அந்த கஃப தான். அது மாதிரி ஹர்ரன்னு சொன்னால் விடுதலை செய்கிறது. ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு ஆளை என்ன செய்கிறது, விடுதலை செய்கிறது. இப்போ தஹரீர் ஒரு ரக்கபத்தின், ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல என்ன வார்த்தையை போடுவான், தஹரீர் மஸ்தர். அளவுக்கு மஸ்தர் அப்படி தானே வரும். ஃபஅல தஃஈலுன், ஹர்ரர தஹரீருன். அப்போ ஹர்ரரன்னா விடுதலை செய்கிறது. ஒரு சுதந்திரமாக இருக்கிற ஒருத்தனை, ஒரு அடிமையாக இருக்கிற ஒருத்தனை விடுதலை செஞ்சு சுதந்திரமாக ஆக்கிடுறது, அதுக்கு பேர் ஹர்ரர. அதுக்கப்புறம் ஜாகதங்கிறது இது ஜஹதன்னா உழைத்தான். ஜஹதங்கிற வார்த்தையை சொன்னோம்னா உழைத்தான் அர்த்தம் வரும். ஜாகதன்னு சொன்னால் கடுமையாக உழைத்தான்றதுக்கு அர்த்தம். உலகத்திலே கடுமையான உழைப்பு வந்து போர் தான். அதனால் போருக்கு அந்த வார்த்தையை வச்சுட்டாங்க. ஜஹதன்னா உழைத்தான், ஜாகதன்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக உழைச்சான்ற அர்த்தம். பயங்கர உழைப்பு சிரமம் எதில் இருக்குது, எதில் போனால் உயிர் போயிருமோ அதுதான் பயங்கர உழைப்பு, போர் தான் அது. அதனால் ஜாகதன்னா போர் செய்தான். அது இஸ்லாமிய இதில் வந்து புனித போராக இருக்கணும். புனித போருடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் நல்லதுக்காக இருக்கணும். ஒருத்தனை அழிக்கிறதுக்காக இல்லாமல் நம்மளை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி, ஒரு தீய சக்திகளுடைய கொட்டத்தை ஒடுக்கிறதுக்காக வேண்டி அப்படி செஞ்சால் அதுக்கு பேர் ஜாகத. இந்த ஜாகதவுடைய மஸ்தர் தான் ஜிஹாதுங்கிறது. ஃபா ஆலன்னா ஃபி ஆல்னு வரும்ல, ஃபா ஆலன்னா ஃபி ஆலு முஃபாலத்துன்னு வரும்ல, அதெல்லாம் ஜாகதன்னா புனித போர் செய்தான் அர்த்தம். அது மாதிரி காதன்னு சொன்னால் அமர்ந்தான், உட்கார்ந்தான். ஜலசன்னாலும் உட்கார்ந்தான் அர்த்தம். ஏற்கனவே ஜலசன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது காதண்டாலும் உட்கார்ந்தான். அது மாதிரி கசரன்னா வந்து குறைத்தான். கசரன்னா என்னது, குறைக்கிறது. ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு எல்லாருக்கும் 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, 4.5 கிலோ கொடுக்குறான்னு வைங்க, இவன் குறைச்சிட்டான். ஒரு ஆளுக்கு 20 கிலோ அரிசி அரசாங்கத்தில் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, இவன் வந்து நெருக்கும்போது 18 கிலோ 20 கிலோன்னு சொல்கிறான்னு வைங்களேன், அது குறைச்சிட்டான். அப்போ ஒன்றை குறைப்பதற்கு பேர் என்னது,
இப்போ சட்டை கை வந்து தைக்கும்போது பெருசாக செஞ்சு விட்டாங்க, கொஞ்சம் குறைவிடான்னு சொன்னால் கசரை, சட்டையை ஒரு இன்ச்சு குறைச்சி கொடு அப்படின்னு சொன்னால் கசர்த்து சௌபன், அந்த சௌபை வந்து நான் குறைச்சேன். குறைக்கிறதுனா கொஞ்சம் கூட இருக்கிற ஒரு அளவை கம்மி பண்ணுவதற்கு பேர் என்னது? கசரை. இப்போ நம்ம வந்து லொஹரு தொழுவை 4 ரக்காத் தொழுவணும். பிரயாணத்தில் என்ன செய்கிறோம்? 2 ரக்காத், அது கசரு. இந்த கசரோவில் உள்ளது தான் தொழுகையை கசர் பண்ணுறேன்னு அர்த்தம். 4 ரக்காத்து உள்ளூரில் தொழுவோம், வெளியூருக்கு போனோம்னா 4 ரக்காத்து 2 ரக்காத்து ஆக்குவோம். அதுக்கு பேர் என்னது? கசர் தூ லொஹரை நான் கசர் செஞ்சேன். கசர் செஞ்சேன் நான் 4க்கு பதிலாக 2 தொழுதுன்னு அர்த்தம். தொழுகையை குறைச்சேன். அப்போ கசருங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா குறைக்கிறன்னு அர்த்தம். கசர் தொழுகைன்னு அந்த தொழுகை பேர் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. கசர்னா குறைக்க, தொழுகையே குறைக்கிறது. தொழுகையுடைய அளவை இயற்கையாக எந்த அளவு இருந்துச்சோ அந்த அளவை விட கம்மி பண்ணுறதுக்கு பேர் என்னது? கசர. லா ஜுனாக அலைக்கும், உங்கள் மீது குற்றம் இல்லை. அன் தகுசுரு, நீங்கள் கசர் குறைப்பது மின சலாத்தி, தொழுகையை குறைப்பது பிரயாணத்தில் குறைப்பது குற்றம் இல்லைன்னு வருதில்ல, அதுக்கு தான் கசர். தொழுகையில் உள்ள கசர் வரும், இபாதத்துகளில் கசர் பண்ணுவாங்க, அளவு நிறுவையில் கசர் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் கசருங்கிறது வரும். சரியா? கசரனா குறைக்கான். அதுக்கப்புறம் ஃபத்தனைங்கிறதுக்கு ஒரு 2 அர்த்தம் இருக்குது. ஃபத்தனைன்னு சொன்னால் குழப்பம், ஃபித்னாங்கிறோம்ல, ஃபத்தனவுலேருந்து மஸ்தர் வந்து ஃபித்னத்துன். அப்போ ஃபத்தனை என்று சொன்னால் குழப்பம் செய்தான். குழப்பம் செய்தான்ற அர்த்தம் இருக்கிற மாதிரி சோதனை செய்தான்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. அதாவது குழப்பம் செய்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டால், நல்லா இருக்கிற இடத்துல போய் 2 ஆக்கி விட்டு அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு அடிச்சுட்டு சாவங்கூடான்னு போகிறது இருக்குல்ல, அது வந்து தான் ஃபித்னாங்கிறது. அது ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், அவன் வந்து கரெக்டாக இருக்கிறானான்னு டெஸ்ட்டு பண்ணுறோம்ல. உதாரணமாக என்ன செய்கிறது, இவன் வந்து நேர்மையாக இருப்பானா அவன் மாட்டானாங்கிறதுக்காக என்ன செய்கிறது, ஒரு 1000 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு இல்லையா, 2000 நோட்டத்துக்கு இப்படி கீழே போட்டுருது. அவன் எடுக்கிறானா எடுக்காமல் இருக்கான்னு பார்க்குறது. எடுத்து நம்மகிட்ட தந்துட்டான்னு சொன்னால் இவன் வந்து கரெக்டான ஆள். இது ஃபத்தனை. நான் அவனை சோதித்து பார்த்தேன், 2000 ரூபாய் நோட்டை போட்டு சோதித்து பார்த்தேன், அவன் வந்து எடுத்துக்கொள்ளாமல் என்கிட்ட கொண்டாந்து தந்துட்டான். அவன் திருடுற மாதிரி உள்ள வாசலை திறந்து வச்சுட்டு கண்டுக்கிறாமல் இருக்குது. அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னால் அதை வந்து திட்டு பையன் திருப்பி கொண்டாந்து தந்துட்டானா நேர்மையானவன். அதை சோதித்து பார்க்குறது ஃபத்தனைன்னு சொன்னால் டெஸ்ட்டு. ஃபத்தனை ஃபித்னாங்கிற வார்த்தைக்கு டெஸ்ட்டு பண்ணி பார்க்குற அர்த்தம் இருக்கிறது. நல்லா இருக்கிற இடத்துல குழப்பத்தை செய்கிறதுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. எந்த இடத்துல எந்த அர்த்தம்னு குழப்பம் வராது, தனி அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல இது குழப்பம்தான், இந்த இடத்துல சோதனை தாண்டு விளங்கிடும். அதே மாதிரி ஹாஜரங்கிற வார்த்தைக்கு என்ன எடுத்துக்கணும்னா வெறுத்து ஒதுக்குறது. ஹாஜரங்கிறதுக்கு அசல் அர்த்தம் என்ன? ஒன்று வேணாண்டு வெறுத்து ஒதுக்குறதுக்கு பேர் என்னது? வந்து ஹாஜர. இப்போ எந்த ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமை வந்து ஹிஜ்ரத்து பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை போட வேணாம்னு இருக்குது. அந்த ஹிஜ்ரத்தை, அந்த ஹாஜரை தான் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்க. 3 நாளைக்கு மேலே நீங்கள் ஹிஜ்ரத்து பண்ணாதீங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட 3 நாளைக்கு மேலே ஹிஜ்ரத்து பண்ணாதீங்கன்னா வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. இப்போ ஹாஜரன்னு சொன்னால் அசல் அர்த்தம் வந்து வெறுத்து, இது வேணாம் போட, இது தேவையில்லைன்னு விட்டுட்டு போகிறது. ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயமாக இருக்கலாம், ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறான், எனக்கு இவனை தேவையில்லைன்னு ஒரு மனைவி சொல்லிட்டான்னு வைங்களேன், அவள் ஹாஜரத்து ஜவுஜன், அவள் புருஷனை வந்து வேணான்னு சொல்லிவிட்டாள். அல்லது ஹாஜர ஜவுஜத்தன், அவன் மனைவியை வேணான்னு சொல்லிவிட்டான், அதுக்கெல்லாம் கூட ஹாஜரை சொல்லலாம். ஏன்னு கேட்டால் வெறுத்து ஒதுக்கிறான்ல. ஒரு புருஷன் மனைவியை வெறுத்தாலும் சரி, மனைவி வந்து புருஷன் வெறுத்தாலும் சரி, ஒரு நண்பனை வெறுத்தாலும் சரி, எல்லாமே வெறுத்து ஒதுக்குறது. வீடு வாசல் அவன் நீனை தொலைஞ்சு போடான்னு தூக்கி போடுறது, இது எல்லாத்துக்குமே ஹாஜரை. ஆனால் இஸ்லாத்துறை அமைப்பில் ஹாஜரடா என்னென்னு கேட்டால், கொள்கையை காத்து கொள்வதற்காக வேண்டி, கொள்கையா உலக வசதியா என்ற ஒரு கொஸ்டின் வரும்போது எல்லாத்தையும் நீனை வச்சுக்கிட்டா போடான்னு சொல்லி கொள்கையை காத்துக்கிறதுக்காக வேண்டி புறப்பட்டு போயிடுறது. மக்காவில் இருந்தாங்க, இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியல, கடைப்பிடிச்சா கொள்ளுவான். அப்போ நம்ம பலவீனப்பட்டு போயிடக்கூடாது, ஈமானை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த ஊரில் நம்ம இருக்க முடியாது, வேறு ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு போனாங்களே. வெறுத்து ஒதுக்குறது, தீனுக்காக வெறுத்து ஒதுக்கி போகிறது இஸ்லாத்தில் ஹிஜ்ரத்து. அகராதியில் ஹிஜ்ரத்து வந்து பொதுவாக வெறுக்கிறது. அகராதியில் ஹிஜ்ரத்துன்னா என்னது? எந்த ஒன்றை நீங்கள் வெறுத்தாலும் ஹிஜ்ரத்து தான். ஒன்றை வெறுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் என்னது? வந்து கணவனை ஒரு பெண்ணு வந்து ஹிஜ்ரத்து பண்ண வேண்டாம்னு ஹதீஸில் வரும். லா தஹஜுருன்றது, லா தஹஜுரு இல்லா ஃபில் பைத்தி, மனைவியை வீட்டுக்குள்ளே தவிர நீ ஹிஜ்ரத்து பண்ணாத, வெறுக்காத, வெளியில் காட்டிக்கிறாத, இப்படிலாம் வரும்போது ஹஜரை தான் வருது. ஹஜரன்னு சொன்னால்
ஒருவரை ஒருவர் வெறுக்கிறது, ஒன்றை வெறுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வெறுத்து ஒதுக்கிறது. வெறுத்து மனசில் வச்சுக்கிறது இல்லை, வெறுத்துட்டு போடான்னு ஒதுக்கிறது. அதுக்கு தான் ஹாஜரை. ஆனால் வந்து குரானில் ஹாஜரன்லாம் எதுக்கு வருதுன்னு கேட்டால் எல்லாமே அந்த ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, அதுக்கு தான் அந்த ஹாஜரை பூரா குரானில் பூரா வர்றதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால், மக்காவில் இருந்து தீனை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு புறப்பட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பயணத்துக்கு பேர் ஹாஜரை. அதுலேருந்து ஹிஜ்ரத்துங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதிரக்க, தரக்க என்றதுலேருந்து அதிரக்கன்னு யூஸ் பண்ணுறாங்க. அஃபாலன்னு சொன்னால் அடைந்தான். அதிரக்கன்னு என்னது, ஒன்றை வந்து அடைந்து பெற்றுக்கொள்வது, அடைந்து கொண்டான். அப்போ ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருக்கான், நீங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. யார்? ஜெய்து முன்னாடி போகிறான், அதிரக்து ஜெய்தனை அடைஞ்சிட்டேன், அவன் எடுத்து போய் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்னது அதிரக்க. வந்து டெல்லிக்கு போகிறீங்க, அதிரக்து டெல்லி வந்து சேர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் அதிரக்கன்னா ஒன்றை அடைவது என்கிற ஒரு அர்த்தம். அதே மாதிரி வந்து அலமை என்று சொன்னால் வேதனைப்பட்டான். அலமன்னா என்னது, வேதனைப்பட்டான். வேதனைன்னா அதாவது காயங்கள் மூலம் வரக்கூடிய வேதனை. மனவேதனைக்கு பேருக்கு அலமைன்னு சொல்லக்கூடாது. மனசில் வேறு கவலை இருக்கும்ல, புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணி வேதனைப்படுறான், அதுக்கு பேர் அலமும் கிடையாது. அலமுன்னு சொன்னால் வெட்டு, குத்து, அடி, மிதி, உத, இதனால் வேதனை. உடம்பு வேதனைன்னா அந்த உடம்புல உள்ள வலி, அந்த துன்பங்கள் இருக்குல்ல, அதுக்கு உள்ள வார்த்தை என்னது, அலமை. இந்த போர்க்களத்துலேருந்து சகாபாக்கள்லாம் பின்வாங்குற மாதிரி வரும்போது எல்லாம் என்ன செய்கிறான், ஏப்பா நீ இப்போ வேதனைப்படுறங்கிற, நீங்கள் வேதனைப்படுற மாதிரி அவனும் வேதனைப்படுறான். அவன் நின்று தாக்கு பிடிக்கிறான். இன்னக்கும் ஏலமூன கமா தாளமூன், நீங்கள் வேதனைப்படுற மாதிரி தான் அவங்களும் வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஏலமூனண்டு வருது. அப்போ அலமைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உடல் உபாதை அடைகிறதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜதலை என்பதிலிருந்து ஜாதலைன்னு சொன்னால் தர்க்கம் செய்கிறது, விவாதம் செய்கிறது. விவாதம்னா என்ன, நீ சொல்வது சரியா நான் சொல்வது சரியா என்று வரும் பொழுது, நான் சொல்வது சரி என்பதற்குரிய ஆதாரங்களை எடுத்து வைக்கணும். அவன் சொல்கிறது சரிங்கிற ஆதாரத்தை வச்சதுக்கு நான் ஆன்சரும் கொடுக்கணும், மறுப்பும் கொடுக்கணும். இப்போ விவாதத்துடைய மீனிங் என்னன்னு கேட்டால், ஒரு அஃபென்ஸும் ஒரு டிஃபென்ஸும் இருக்கும். விவாதம் என்று சொன்னால் அவன் சைடில் உள்ள ஆதாரம் எதை காட்டுறானோ அது ஆதாரமே இல்லைன்னு மறுக்கணும், அதை உடைக்கணும். என் சைடில் நான் சொல்வது சரி என்று சொல்வதற்குரிய சான்றை எடுத்து வைக்கணும். ஒன்று வந்து நம்ம சைடு சான்றை வைக்கணும், எதிரியுடைய சான்றை உடைக்கணும். இதுக்கு பேர் என்னது, விவாதம். அப்போ ஜாதலை இந்த மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு பேர் என்னது, விவாதம் செய்தான், தர்க்கம் செய்தான். அடுத்தது எஹ்தமல. ஹமலை என்றாலும் வந்து சுமந்தான் தான் அர்த்தம். எஹ்தமலை இஃப்தாலன்னு ஆக்குவாங்க. இதுதான் ஜாஸ்தியாக வருது. ஆனால் ஹமலவும் சொல்லலாம். எஹ்தமலை என்று சொன்னால் சுமக்கிறது, யஹ்மிலுங்கிறதும் வரும். அதுக்கு அந்த அர்த்தம் தான். எஹ்தமலைன்னா தோளில் மூட்டையை சுமந்துட்டு போகிறீங்க, எஹ்தமலை சுமந்து கொண்டான், அது மாதிரி உள்ள வார்த்தைக்கு வந்து எஹ்தமலை. அடுத்தது வந்து ஹமம என்று சொன்னால் சொல்லக்கூடாது அப்படி. இந்த ஹமம ரெண்டுமே வர்றதுனால என்ன செய்வோம், ஹமம என்பதை வந்து ஹம்மன்னு சொல்லிடுவோம். ஹம்ம என்று சொன்னால் தீர்மானம் பண்ணுறது, நாடுவது. ஹம்ம நாடினான், அதை மனசில் நினச்சிட்டான், அவனுக்கு கருத்து வந்துருச்சு, அதுக்கு என்ன செய்கிறது, ஹம்மன்னா மனதால் ஒன்றை நாடிவிட்டான். அப்போ யூசுப் நபியை பற்றி சொல்லும்பொழுது, உலகது ஹம்மத் பிஹி, அவளும் அவரை நாடினாள், ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடிவிட்டார், அல்லதான் அவரை காப்பாற்றினான்னு சொல்லும் பொழுது இந்த ஹம்மண்டா மனசில் ஒன்றை வந்து மனசன் நாடுவது, அதுக்கு சொல்கிற வார்த்தை ஹம்மங்கிறது. அதே மாதிரி லரன்றது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா லரங்கிற ரெண்டே வர்றதுனால எப்படி சொல்லணும், லர்றன்னா கேடு செய்கிறது. லரர்னா கேடு. ஒருத்தனுக்கு கேடு செஞ்சோன்னு வைங்க, நல்லா இருக்கக்கூடாதுங்கிறக்க வேண்டி அவனுக்கு என்னென்ன முட்டுக்கட்டை இடைஞ்செல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோம்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, லர்ற செய்துன் அம்ரன், செய்து அமருக்கு கேடு செஞ்சான்
லர்ற ஆயிஷா ஃபாத்திமாவுக்கு கேடு செஞ்சால், இப்படி ஒரு கேடு லர்றது அது மாதிரி சொல்வதாக இருந்தால் என்ன செய்வாங்க, லர்ற என்று சொல்லுவாங்க. லர்ற லர்ரா லரு லர்றத்து லர்றத்தா லர்றன்னு உடைச்சிடணும். சரியா, அதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கணும். அது மாதிரி வந்து லலல லலல என்று சொன்னால் வழிகெட்டான். இதை அல்லல்லன்னு நம்ம பார்த்துட்டோம் போன வாரம். இது அஃபலை இல்லாமல் லலல லல்ல, அவன் வழிகெட்டான். அடுத்தவனை வழிகெடுத்தால் அல்லல்ல அல்லல, அவன் வழிகெட்டால் லல்ல லல்ல ஜெய்துன், ஜெய்து வழிகெட்டான். நல்ல கொள்கையில் தௌஹீதில் இருந்தான், அவன் ஷிர்க்குக்கு போயிட்டான் அல்லது குஃப்ருக்கு போயிட்டான் அப்படின்னா என்ன செய்யறது, லல்ல வழி தவறி விட்டான். இந்த வழிகெட்டான்னு சொல்லுவாங்க. வழி இந்த பாதை தவறுறது இருக்குல்ல, கார்லேயே பஸ்லேயே போயிட்டு இருக்கும்போது திருச்சிக்கு போகிறது, இப்போ ரோட்டை விட்டு வேறு பக்கம் திரும்பிடுறது, லல்ல வழி தவறி போய்விட்டான். இங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இங்கிட்டு போய் திரும்பிட்டான்னு வைங்க, லெஃப்ட்டை திரும்ப ரைட்டை அடிச்சிட்டான்னு சொன்னால் வழி தவறிடுவான், வேற எங்கேயா போயிடுவான். அதுக்கும் லல்ல சொல்லலாம். லல்லங்கிறது இந்த கொள்கைக்கு உள்ளதுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. லல்லன்னா என்ன அர்த்தம், ஒரு ஒரு காட்டில் போய் திக்கு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தீங்கன்னா லல்ல தான். லல்லன்னா எங்கிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியலை. லல்ல என்று சொன்னால் வழி தவறினான், வழியை தவற விட்டுட்டான், அதுக்கும் லல்ல. வழி கெட்டான், அதுக்கும் லல்ல. மார்க்க விஷயமாக சொல்லும்போது வழிகெட்டான்னு சொல்லணும். இது மார்க்கத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. இந்த சொல் வந்து மார்க்கத்துக்கு தான் சொல்லணும்னு கிடையாது. எந்த வழியை நீங்கள் விட்டுட்டாலும் என்ன செய்யலாம், லல்ல. ஒரு திக்கு இந்த காரில் தெரியாத ஊருக்கு போகிறீங்க, காரில் போகிறீங்க, எங்கிட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி ரிவேஸ் தெரியல, லல்ல லலல் தூ, நான் வந்து வழி தவறி விட்டேன், எப்படி இந்த இதுலேருந்து மீண்டு போகிறது தெரியலை, அதுக்கெல்லாம் சொல்லலாம். அப்போ ஷாக்கன்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. ஃபா அல ஷாக்கன்னு சொல்லணும். ஷாக்கக என்பது 2 காப்பு வர்றதுனால என்ன செய்யணும், அதை வந்து நம்ம சத்து பண்ணிடணும். ஷாக்க என்று சொன்னால் ஒரு முரண்படுவது, சிரமம் கொடுக்கறது. ஷாக்க செய்தன், ஜெய்துக்கு வந்து சிரமம் கொடுத்தான், அவனுக்கு முரண்பட்டு அவனுக்கு அதாவது சிரமம் கொடுக்குறன்னு சொன்னால் அவனுடைய கருத்துக்கு எதிராக என்னத்தையா சொல்லி அவனை மனச்சங்கலத்துக்கு ஆளாக்கி சிரமம் கொடுக்குறதுக்குல்ல, அதுக்கு தான் ஷாக்கன்னு வருது. ஒமையு ஷாக்கிக்கு ரசூலுக்கு யார் சிரமம் கொடுக்குறான்னா அவங்க கருத்துக்கு மாற்றமாக போய் சிரமம் கொடுக்குறது, அதுக்கு வந்து ஷாக்குங்கிற சொல்ல என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஃபரல என்று சொன்னால் கடமையாக்கினான், விதித்தான், விதியாக்கினான். ஃபர்லுன்னு சொல்கிறோம்ல, ஃபர்லு தொழுகைலாம் சொல்கிறீங்களா, ஃபர்லுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கடமைன்னு அர்த்தம் செய்கிறோம். எதுலேருந்து ஃபரல கடமையாக்கினான், ஃபர்லுன் கடமையாக்குதல், அது மஸ்தர். ஃபர்லன்னா ஒன்றை வந்து கடமையாக்குனதுன்னா என்னது, புரிலத்து சௌமு நோன்பு கடமையாக்கப்பட்டது, புரிலத்து சலாத்து வந்து கடமை, தொழுகை கடமையாக்கப்பட்ட, இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஃபரல. அதுக்கப்புறம் ஹரசன்னா பேராசைப்பட்டான். பேராசைன்னா என்னது, ரொம்ப ஆசைப்படுறது. பேராசைன்னா விளைக்கும். பேராசை என்று சொன்னால் நிறைய பணம் வேணும்னு கேட்குறது பேராசை கிடையாது. பேராசைங்கிறது வந்து 100 ரூபா கேட்டால் சாதாரண ஆசை, 1000 ரூபா கேட்டால் பேராசைன்னு சொல்ல முடியாது. பேராசைன்னு சொன்னால் அதை விட முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு அதை விட மட்டமானதை தேர்ந்தெடுക്കുക, அதுக்கு பேர் தான் பேராசை. பேராசைன்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் எவ்வளோ அரண்மனை மாதிரி வீடு வேணும்னு கேட்கணும், அது பேராசைன்னா அது பேராசை கிடையாது. அது வந்து ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆசை தான். பேராசைன்னா எதுக்கு சொல்கிறதுன்னு கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள ஒரு காசை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி எல்லா இளமையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறான் பாருங்கள், இதுதான் பேராசை. என்ன பேராசை, இந்த 2ல் எது பெருசு, உலகத்தில் வாழ்வதற்கு மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறது பெருசு, இந்த காசுங்கிறது 2வது. 2ஆம் பட்சத்தில் உள்ளதை வந்து முதலிடத்தில் வச்சு ஆசைப்படுறான் பாருங்கள், அதுக்கு பேர் தான் பேராசை. சரியா, அப்புறம் இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து அல்லக்க என்று சொன்னால் ஒரு விஷயத்தை தொங்க விட்டான். அல்லக்க ஐநலாம் அலக்க என்பதிலிருந்து அல்லக்க தொங்க விட்டான்னு சொன்னால் இந்த சட்டை எடுத்து வந்து ஹேங்கரில் தொங்க விட்றீங்க, அது தொங்க விட்டான். ஒரு மரக்கிளையில் என்னத்தையா தொங்க விட்றீங்க, அது அல்லக்க தொங்க விட்டான். அப்போ ஒரு தொங்க விடுறதுன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு மேல் மாட்டி கீழ் நோக்கி இறங்குற மாதிரி போடுறதுக்கு பேர் என்னது, தொங்க விடுறது. அல்லக்க என்றால் தொங்க விட்டான். அப்போ இது மாதிரியான சொற்களை நீங்கள்
அல்லக்கை அல்லிக்கும் அல்லிக்குன் அல்லக்குன் எல்லா சொற்களையும் என்ன செய்யணும், எடுத்து பார்த்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அந்த குர்ஆனுடைய வசனங்களை போடுறது எதுக்குன்னு கேட்டால், இந்த இலக்கணத்தை முடிச்சுட்டு நம்ம தஃப்சீர் வகுப்புக்கு போக வேண்டி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பாடம் எளிதாவதற்காகத்தான் இதை என்ன செய்கிறோம், கோர்த்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த எழுத்துக்களை சும்மா தூக்கி போட்டுறாமல் இந்த குர்ஆனில் உள்ள வினை சொற்கள் என்பதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? சரி, இன்ஷா அல்லாஹ் மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். சொல்லுவாங்க.